ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஹோட்டலெல்லாம் கிடைக்கிற மாதிரியே தோசை வந்து வீட்டில் எப்படி அரைக்கிறதுன்னா நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. அதுவும் ரேஷன் அரிசியை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசியை வச்சு நம்ம எப்படி வந்து மொறுன்னு தோசை செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து 3 டம்ளர் அளவுக்கு நம்ம எடுக்கிற எந்த டம்ளராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதில் 3 பங்கு அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. அதில் வந்து ஏதாவது கருப்பாக குருணையாக ஏதாவது இருந்துச்சுன்னா, நெல் எதாவது இருந்துச்சுன்னா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேங்க. 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. 3 டம்ளர் பச்சரிசினா 2 டம்ளர் புழுங்கரிசி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு இதில் கருப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து உளுந்து சேர்க்க போகிறேங்க. அதுக்கு வந்து நம்ம எடுத்துருக்க டம்ளர் அளவு 1 டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்துருக்கேங்க. மிச்சம் இருக்க 1/4 டம்ளர் தான் இந்த தோசைக்கு சீக்ரெட்டுங்க. அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் இந்த தோசைக்கு வந்து நல்லா வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்ல கலரையும் கிறிஸ்பினஸையும் கொடுக்குங்க. அதுக்காக சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 6-7 தடவையாவது நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாதாங்க அதில் இருக்க ஸ்மெல்லெல்லாம் போய் நம்மளுக்கு வந்து தோசை வந்து நல்லா வெள்ளைன்னு வருங்க. அதுக்கு வந்து இந்த அரிசியை வந்து 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நம்ம நீட்டாக கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல. இதை தட்டை போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு க்ளீனாக நம்மளுக்கு ஊறி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெள்ளைன்னு இருக்குது. இதை வந்து அப்படியே வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டுடலாங்க. கிரைண்டரை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு இதிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துருக்க அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. எல்லா அரிசியும் போட்டு மைய அரைச்சி வரணுங்க. நல்ல நைஸான இதுவாக அரைச்சிருக்கணும் அரிசியை. இதில் வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதை வலிச்சிடுவோங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வலிச்சிட்டு இந்த மாவில் நான் உப்பு போட்டு கரைக்கலைங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 6 மணி நேரம் அப்படியே புளிக்க வைக்க போகிறேங்க. ஏன்னா வந்து இதில் உப்பு போட்டோம்னா இந்த வெயில் காலத்தில் சீக்கிரமாகவே புளிச்சிடுதுங்க. அதனால் வேணுங்கிறப்ப மட்டும் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவேங்க. இது நல்லா புளிச்சிருச்சு. இதை வந்து 6 மணி நேரம் ஆச்சுங்க. காலையில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா புளிப்பு ஏறி நல்லா இருக்குங்க. இதை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தோசை மாவு தேவையோ அதை மட்டும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மிச்ச மாவை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டுருவோங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. இப்போ வந்து தோசைக்கல்லை போட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாங்க. கல் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றாக்கலாம். நல்லா மெலிசாக தோசை ஊற்றணுங்க. கனமாக ஊற்றிடக்கூடாது. கடைகளில் ஊற்றுற மாதிரி நல்லா மெலிசாக ஊற்றணும். அதில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா வந்து நம்ம திருப்பி போடவே தேவையில்லைங்க. அந்தளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு மேலால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா போதுங்க. கொஞ்சம் நேரம் வேகிற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம வேகட்டுங்க. கடைகளில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதுங்க. அப்படியே அடித்து விட்டிங்கன்னா ஹோட்டலில் குடிக்கிற மாதிரி கோன் மாதிரியும் மாற்றலாங்க. அப்படி இல்லைன்னா இது போல் லைட்டாக அப்படியே திருப்பி போட்டு மடித்து விட்டிங்கன்னா போதுங்க. நல்லா குழந்தைங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் போட்டு ஊற்றி கொடுக்கலாம். மசாலா தோசையாக ஊற்றி கொடுக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா எடுபட்டு தோசைக்கல்லே ஊற்ற முடியாத தோசைக்கல்லாக இருந்தால் கூட இந்த அளவுகளில் மாவு அரைச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் தோசையை செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து இந்த தோசையோட நல்லா தக்காளி சட்னி வச்சு
சாப்பிட போகிறேங்க. இது போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.